பூஜை அறைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா. பூஜை அறைங்கிறது வந்துங்க எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லா வாஸ்துவும் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 50 ஆண்டுகளாக சொல்லப்போனால் 50 வருஷமாக ஏகப்பட்ட வீடுகள் 10,000 வீட்டுக்கு மேலே கொடுத்து எல்லோரும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூஜை அறை என்பது வந்துங்க தினந்தோறும் பூஜை செய்பவர்கள் புனஸ்காரமாக செய்ய தெரிஞ்சவங்க நல்லா ரூம்பு கட்டி நிறைய படங்கள் வைச்சோ விக்கிரங்கள் வைச்சோ சிவ வழிபாடோ முருகன் வழிபாடோ கிருஷ்ணர் வழிபாடோ எது வேணால் செய்யலாம். அந்த வழிபாட்டு முறைகளை அறிஞ்சிருக்கணும். நீங்கள் எங்கே வைக்கணுங்கிறது இந்த கேள்வி. அதாவது விக்கிரங்கள் வைத்து பூஜை பண்ணலாமாங்கிறது அடுத்த கேள்விங்க. விக்கிரங்களை வைத்தும் வீட்டில் பூஜை பண்ணலாம், நல்லபடியாக பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. அதே வந்துங்க பூஜை அறை என்பது சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு சின்னதாக ஒரு மரத்தில் வாங்கி வச்சும் கூட நம்ம சாமி கும்பிடலாம். வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து கிழக்கு அக்னி மூலை, அதாவது நெருப்புன்னு பேருங்க. பஞ்சபூதங்களுடைய கலவை தான் பூஜை. தீர்த்தம், தூபம், தீபம் இதெல்லாம் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது. அதை வந்து எங்கெங்கே வைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே வந்து இந்த உலகத்தில் நெருப்பு கண்டாதான் ரொம்ப அச்சம். நெருப்பு அப்படிங்கிறது பொசிங்கிருங்க. இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா ஓமகண்டம், கணபதி ஹோமத்திலிருந்து எடுத்தோம்னா எல்லா ஹோமகண்டத்திலையும் நெருப்பு வரும். நெருப்பு தான் வந்து மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருளை கொண்டு போய் சேர்க்கும் அற்புதமான கொரியர். அதனால் வந்து நெருப்பை வந்துங்க மேக்சிமம் ஈசானி மூலை என்ன பண்ணிக்கிட்டு ஈசானி மூலையில் வைக்கவே கூடாது.